வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம ரமலானுடைய 7வது நாளில் இருக்கோம். இந்த நாளில் நம்ம ரமலானை பற்றி இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம், சில கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ரமலானுடைய நியத்தாக இரவே வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆமாம், ரமலானுடைய நியத்து, அதாவது நோன்பிடைய நியத்து ரமலானுடைய முதல் நாளில் இரவே வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு கேலிக்காக வேண்டி இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஃபஜருக்கு முன்னாடி, அதாவது ஃபஜருடைய அந்த பாங்கிற்கு முன்னாடி நோன்புடைய நியத்து வைக்கவில்லையோ அவர்கள் நோன்பு வைக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மல்லம் யுபய்யித் ஸியாம கப்ல அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. யார் ஒருவர் ஃபஜருக்கு முன்னாடியே நோன்புடைய நியத்தை வைக்கவில்லையோ அவர்கள் நோன்பே வைக்கவில்லை. அப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு பறக்குது, டெய்லியும் நியத்தை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டுமாம் அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், நியத்தை நம்ம நியத் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. அதாவது அமல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே, அதாவது நம்மளுடைய நியத்தை பொறுத்தே ஒரு நபருக்கு என்ன கிடைக்கும், அவருடைய நியத்தில் அவர் என்ன நினைத்தாரோ அது மட்டுமே கிடைக்கும். ஒரு நபர் எனது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் மற்றும் ரசூலுக்காக வேண்டி அந்த ஹிஜ்ரத் என்பது ஆகிறது. அது அல்லாமல் அவருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணை நிக்கா செய்வதற்கோ அல்லது கல்யாணம் செய்வதற்கோ அல்லது வியாபாரத்திற்காக வேண்டிய அவர்கள் பிரயாணம் செய்தார் என்று சொன்னால், ஹிஜ்ரத் செய்தார் என்று சொன்னால், அவர் எதற்காக வேண்டிய அந்த ஹிஜ்ரத்தை செய்தாரோ அவருடைய நியத் எதுவாக இருக்கிறதோ அதுவே அவருக்குரிய கூலி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நியத் என்பது நம்மளுடைய மனசில் நம்ம நினைச்சுக்கிற ஒரு விஷயம். நியத் என்பது இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். என்னன்னா, நியத் என்பது எப்போ நம்ம செய்யாம இருப்போம் தெரியுமா? எந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமும் செய்யாம இருந்தால் நம்ம முன்னாடியே நியத்து செய்ய மாட்டோம். ஆனா இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக நியத் என்பது செய்தே ஆக வேண்டும். இந்த நோன்புக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களுக்கும், நோன்பு என்பது நோன்புக்காக இருக்கட்டும், தொழுகைக்காக வேண்டி இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களுக்கும் என்ன பண்ண வேண்டும், முக்கியமாக நியத் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது நம்ம என்ன பண்ண வேண்டும், ரமலானுடைய முதல் இரவில் செய்து கொண்டால் அடுத்த நாளிலிருந்து என்னவாகும், நம்மளுடைய நியத் என்பது ஆட்டோமேட்டிக்காக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சஹருக்கு எதுக்கு எந்திரிப்போம், அதனுடைய நோக்கம் என்ன, நியத்து. அது ஒரு நியத்து. நம்ம தராவிய தொழுகிறோம், தராவிய தொழுகும் போது நம்மளுடைய அந்த நோக்கம் என்னவாக இருக்கும், அதுவும் ஒரு நியத்து தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சஹருக்கு எந்திரிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம நோன்பு வைப்பதற்காக வேண்டி. அப்போ இது ஒரு விஷயம். அப்புறம் நோன்பு நடுவில் விடுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு 2-3 நோன்பு வச்சிருக்கோம், 2-3 நோன்பு வச்சு பின்னாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமையோ அல்லது சுச்சுவேஷன் சரியில்லாமையோ நம்ம நோன்பு விட்டுடுற 1-2 நோன்பு விடுபட்டுறது. மற்றும் என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய அந்த நியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நோன்பு என்பது நம்ம என்ன பண்ணலாம், சரியாக இருக்குது. இப்போ 2வது ஒரு கேள்வி, நோன்பின் மத்தியில், அதாவது அவங்க நோன்பு இருக்காங்க, மத்தியில் வெஞ்சனத்தை அல்லது சமையலுடைய சில இதை நம்ம ருசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவைப்பட்டால் மட்டுமே. எப்படி அதை ருசிப்பது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த விஞ்சனத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து
நாக்குடைய நுனியில் அதை வந்து வச்சு நம்ம உப்பு சரி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அது திரும்ப வாயை கொப்பளிச்சு துப்பிடுவோம். இது வந்து ஒரு இதாக இருக்குது. மூன்றாவது ஒரு கேள்வி, நம்ம வந்து எச்சியை ரொம்ப அதிகமாக வாயில வந்து குமிச்சு வச்சுக்கிட்டு அதை முழுங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இது வந்து நோன்பை முறிக்கக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் விருக்கத்தக்கக்கூடிய ஒரு வந்து அசிங்கமான ஒரு செயலாக இருக்கிறதுனால வந்து இதை வந்து செய்யக்கூடாது. நம்ம பாங்கு சொல்கிறப்பம், அதாவது ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் நாம் வந்து தின்னுவதும் குடிப்பதும் ஆகுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கூடும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமிஅ அஹதுக்கும் நிதாஅ வல் இனாஅ அலா யதிஹி ஃபலா யஃகப் ஹத்தா யக்தா ஹாஜதுஹு மின்ஹு. உங்களில் யாராவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வந்து பாங்குடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பிளேட்டில் உள்ள அந்த சாப்பாட்டை முடித்து விடுங்கள், உங்களுடைய கையில் உள்ள அந்த சாப்பாட்டை வந்து முடிச்சிருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவாக இருக்குது, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியஸ மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்ம அதிம்மு ஸியாம இலல் லைல். நீங்கள் ஃபஜ்ருடைய அந்த தொழுகை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நோன்பை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கின்றனால என்னவாகுது, நமக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஃபஜ்ருடைய அந்த பாகம் சொல்லப்பட்டால் நம்மளுடைய கையில் உள்ள அந்த விஷயத்தை, அந்த பொருட்களை மட்டும் முடிச்சுட்டு நம்ம என்னது சஹர் என்பது வைக்கலாம். இஃப்தாருடைய நேரம் என்ன? அடுத்த கேள்வி, 5வது கேள்வி என்னது, இஃப்தாருடைய நேரம் என்ன? இது வந்து பாங்குக்காக வேண்டி கிடையாது. ஏன்னா பாங்குடைய நேரம் நம்ம வந்து நார்மலாக இஃப்தார் என்பது திறப்போம், ஆனால் இது வந்து இது பாங்குடைய விஷயம் கிடையாது. இது என்னது, இஃப்தாருடைய நேரம். இஃப்தாருடைய நேரம் அப்படின்னு சொன்னால் மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் இது வந்து தொடரும். மக்ரிபுடைய நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரியன் மறைகின்ற நேரம், அந்தி சாயும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம். அந்த நேரத்துக்கு பிராரம்பமானவனே, ஸ்டார்ட் ஆனவனே. ஏன்னா வந்து இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், சில நபர்கள் பிரயாணத்தில் இருப்பாங்க, பாங்கே கேட்காது, அவங்க எப்படி திறப்பாங்க. அப்போ டைமை வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு அதை பிரகாரம் வந்து இஃப்தாரை செஞ்சிடலாம். நம்ம தண்ணி குடிக்கும் போது அல்லது நம்ம வந்து நம்ம வாயை கொப்பளிக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் நம்மளுடைய தொண்டைக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நோன்பு முடியாது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக புரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம். நம்ம வேணுக்குண்டே வந்து அதை செய்யலை. நம்ம வந்து வாயை கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு பொருள் வந்து உள்ளாக்க போயிருச்சு. அல்லது நம்ம வந்து மிஸ்வாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த மிஸ்வாக்கு துகளை வந்து என்னவாவது வாய்க்குள்ள போயிருது. அப்படின்ற போது அந்த நோன்பு வந்து முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், லைசா அலைக்கும் ஜுனாஹும் ஃபீமா அஹ்தஅதும் பிஹி, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தவறுகளை என்னது கணக்கில் எடுப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறுகளை கூட கணக்கில் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாழ்றதே கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவன் கிடையாது. மாறாக என்ன, நம்மளுடைய தவறுகள், அதாவது நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். வலாகின் தஅம்மதத் குலூபுக்கும் வகான அல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னது, உங்களுடைய உள்ளத்துக்கு தெரிஞ்சவாறு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னார். அதாவது வேணுக்குண்டே நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிக்க மாட்டான். நம்ம வந்து அதுக்கு தௌபா செய்யணும், அல்லது நோன்பை திரும்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு விஷயம், டூத் பேஸ்ட் வந்து உபயோகிக்கலாமா? டூத் பேஸ்ட், நம்ம பல் துளைக்கிற அந்த டூத் பேஸ்ட் வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக டூத் பேஸ்ட்டையும் நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம். அதை வந்து முழுங்கக்கூடாது, மாறாக மொத்தமாக துப்பி விட வேண்டும். நம்ம இரவு நேரத்தில் மனைவியிடத்தில் என்னது சம்போகம் செய்தால், அதாவது மனைவியுடன் சேர்ந்தால், அல்லது நம்ம தூக்கத்தில் இருக்கும் போது நம்மளுடைய விந்தணுக்கள் வெளியேறிவிட்டால் நோன்பு பிடிக்கலாமா? அதாவது நோன்புடைய அந்த சஹரியுடைய நேரத்தில் சாப்பாடு சாப்பிடலாமா? நான் கேட்குற கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இரவு நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய மனைவியுடன் உடலுறவு கொண்டால் அல்லது நம்முடைய விந்தணுக்கள் தூக்கத்தில் வெளியேறிவிட்டால் நம்ம வந்து அந்த நோன்புடைய உணவை உண்ணலாமா? நிச்சயமாக உண்ணலாம். ஏனென்று சொன்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ததாக நமக்கு ஹதீஸுகளை கிடைக்குது, புகாரியுடைய ரிவாயத்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த நோன்புக்கு நடுவில் ஒரு பெண்ணுக்கு ஹைஸுடைய அதாவது மென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரத்தம் விட்டால் அவருடைய நோன்பு என்பது முறிந்துவிடும். அவங்க சாப்பிட்டு இருந்தாலும் சரி அல்லது நோன்பை பிடித்து விட்டாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த ஹைஸுடைய ரத்தம் விட்டால், அதாவது என்னது மென்சஸுடைய அந்த ரத்தம் விட்டால் அவர் என்ன பண்ண வேண்டும், அந்த அதாவது நோன்பை முறித்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஆப்போசிட்டாக, உதாரணத்துக்கு ஃபஜ்ருக்கு முன்னாடியே, அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்க கிளியர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அவங்க உடைய நோன்பு என்பது பிடிக்கலாம். அப்போ அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடியே, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபஜர் நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரம். அப்போ அவங்களுடைய ரத்தம் என்பது நின்றுச்சு. நின்ற பின்னாடி அவங்க என்ன பண்ணலாம், சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணலாம், அவங்க குளிச்சுட்டு தொழுகையே தொழுவலாம். இப்போ 9வது கேள்வி, ஹைஸை அதாவது இந்த மென்சஸை நிப்பாட்டக்கூடிய மாத்திரைகளை வாடி அவர்கள் நோன்பை தொடரலாமா? இது ஒரு விதமான குரூரத்தன்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதாவது தன்னுடைய அந்த இதுக்காக வேண்டி, அதாவது தன்னுடைய ஆசைக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க, மற்ற ஆட்கள்ல நோன்பு பிடிக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க மனசுல எண்ணிக்கிட்டு, அல்லாஹ்வுடைய சலுகை அங்க என்ன இருக்குது, அவங்களுக்கு அந்த மென்சஸ் என்பது வந்தால், அதாவது அந்த மாதவிடாய் பெண்கள் வந்தால் அவர்கள் என்ன பண்ணலாம், நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதற்காக வேண்டி மாத்திரையை போட்டுக்கொண்டு அதை நிப்பாட்டி விட்டு நோன்பை தொடர்கிறார்கள். இப்படி செய்யக்கூடாது. மாறாக இதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அவங்களுக்கு அனாரோக்கியமான விஷயங்கள் நிறைய வரும். அதனால இதை செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது. 10வது ஒரு கேள்வி, நாக்கை அசைக்காமல் குர்ஆனை ஓதலாமா? நாக்கை அசைக்காமல் குர்ஆனை ஓதலாமா? சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாக்கு வறண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, குர்ஆனை நாக்கு அசைக்காமலே அப்படி நினைவிலேயே ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது சரியானது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை நினைக்க கூடாது. குர்ஆனை ஓதுவதனால்தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு பலன்கள் என்பது கிடைக்குது. குர்ஆனை மனதில் நினைப்பதால் இது கிடைக்காது. நம்ம மனசில் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது குர்ஆன் ஓதுவதாக மாறாது, மாறாக குர்ஆனை நினைப்பதாகும். நினைவு வேற, படிப்பது வேற. 11வது கேள்வி, ஒரு ஹம்முடன், அதாவது ஒரு பாட்டு படிச்ச மாதிரி நம்ம துவா செய்யலாமா? ஒரு பாட்டு படிச்ச மாதிரி நம்ம துவா செய்யலாமா அப்படின்னு சொன்னால், இது நம்மளுடைய தக்வாவுக்கு முற்பட்டது. நம்ம ஒரு பெரிய இபாதத்தை செய்ய போறோம், அல்லது ஒரு நல்ல விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாதிரி அத்வாஉ ஹுவல் இபாதா, அத்வாஉ முஹுல் இபாதா, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தரமான ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதை ஒரு அநாகரிகமான செயலாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இது இருக்கிறனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. மாறாக இது எப்படி செய்ய வேண்டும், மிகவும் தக்வாவுடன் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். 12வது கேள்வி, ஒரே மஸ்ஜிதில் ஒரே நேரத்தில் 2 தராவீஹ் ஜமாத்துகள் நடத்தலாமா அப்படின்னு சொன்னால், ஒரே சமயத்தில் 2 ஜமாத்துகள் நிச்சயமாக நடத்த முடியாது. 13வது கேள்வி, தராவீஹை நடுவுலையே விட்டுட்டு வெளில போயிடுறது. அதாவது அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க, இமாமு இவங்க என்ன பண்றாங்க, நடுவுலையே விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல செயல் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ரக்காத்தை முடித்து விட்டா வேணால் போகலாம், அல்லது அவருக்கு நோன்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு, அதாவது அந்த தொழுகை ஒது என்பது முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அப்ப போகலாம். அல்லது அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் போகலாம். தவிர மாறாக என்னது, வேணும்னே அந்த தொழுகையை விட்டு போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப கதபல்லாஹு லஹு கியாமுல் லைல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஒருவர் இமாமுக்கு பின்னாடி நின்று அதை முழுமையாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு கியாமுல் லைல் செய்த அந்த நன்மை என்பது கிடைக்கும். அதாவது இரவு ஃபுல்லா தொழுத நன்மை கிடைக்கும். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் ஒரு டாபிக்கு இது வந்து ஒரு சர்ச்சைக்குரியமாகவே எங்களிடத்தில் நடந்துச்சு. அது என்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து 3 நாள் தொழு வச்சாங்கல்ல. தொழு வச்ச பின்னாடி கடைசி நாள் நிஸ்ஃபுல் லைல், அதாவது பாதி என்னது நாள் மட்டுமே, பாதி இரவு மட்டுமே தொழு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் முழு இரவும் தொழு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, மன் காம அல் இமாமி ஹத்தா யுன்ஸரிஃப கதபல்லாஹு லஹு கியாமுல் லைல். யாரோ ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று அந்த தொழுகையை முழுமையாக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்துகள் தொழுகால் 8 ரக்காத்துகள், அல்லது எனது வித்ருடைய சேர்ந்து 11 ரக்காத்துகள் தொழுதால் 11 ரக்காத்துகளும் தொழுகிறார்களோ அவர்கள் கியாமுல் லைல் செய்ததற்கு சமம், அதாவது தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, முழு இரவும் நின்று தொழுதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நாம் ஏன் அடிக்கடி இந்த டாபிக் எல்லாத்தையும் பார்த்தா ஒன்னோடு ஒன்று கம்பைன் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடி போகிறது, அதாவது நம்ம இப்போ ரமலானில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் முன்னாடி போகிறது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக மாறி இருக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் துவா என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாருக்கும் எதையெல்லாம் சொன்னோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.